திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணார்முதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திரும்பலம் திரும்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமழிமைகளால் முதலில் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சிவஞான அருள்நெறி கட்டளை நம்முடைய ஞானமையா அவர்களே, சிவனையச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்களிந்த வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரம் என்ற ஒரு அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. திரு அம்பலச்சக்கரம் என்ற அந்த பகுதியில் 40 பாடல்கள், மந்திரங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அவ்வென்ற போதினில் ஒவ்வெழுத்து ஆலித்தால் ஒவ்வென்று என்ற முத்தி உருகிக் கலந்திடும் என்று, எந்த எழுத்தை நாம் உச்சரித்தால் நமக்கு முத்தி கிடைக்கும் என்பதை அந்த 40வது மந்திரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் போன வகுப்பில் விரிவாக சொல்லியிருக்கிறோம். இனி அதற்கு அடுத்தது 41வது மந்திரம், 68வது பக்கம். உங்களுக்கு அந்த குறிப்புகளில் 68வது பக்கமாக இருக்கும். அது நாம் எழுதுந்தல. நீரில் எழுத்தில் உலகர் அறிவது, வானில் எழுத்து ஒன்று கண்டு அறிவார் இல்லை, யாரும் எழுத்தை அறிவார், அவர்களே ஊனில் எழுத்தை உணர்கிலர் தாமே என்று, எந்த எழுத்தை உணர வேண்டும் என்று சொல்ற பொழுது நமக்கு நருந்தொகை என்ற ஒரு நூல், அது அதிவீரராம பாண்டியர் பாடியது. அதை வெற்றி வேர்க்கை என்றும் சொல்லுவாங்க. அதில் எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும் என்று வரும். அந்த எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் பொழுது முதலையாக பாடத்தை சொல்லுகிற பொழுது எழுத்தை தானே சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை நெடுங்கணக்குன்னுவாங்க. தமிழில் நெடுங்கணக்குன்னு சொல்கிற வழக்கம். அந்த எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கின்ற ஆரம்ப எழுத்தாளருக்கு கணக்காயர்னு பெயர். ஏன்னா எழுத்துக்கள் எல்லாம் நெடுங்கணக்கு என்று நாம் சொல்கிறோம். 12 உயிரெழுத்துக்கள் மட்டும்லாம் நெடுங்கணக்கு, தமிழ் நெடுங்கணக்குன்னு சொல்கிறோம். அந்த நெடுங்கணக்காக இருக்கின்ற எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கிற பொழுது அந்த ஆசிரியனுக்கு கணக்காயர்னு பெயர். அது ஏன் கணக்காயர்னு பெயர்னா, எழுத்தை உச்சரிக்கிற பொழுது ஒரு மாத்திரை கணக்கு இருக்குது இல்லையா? குற்றெழுத்து என்றால் ஒரு மாத்திரை, நெட்டெழுத்து என்றால் 2 மாத்திரை இருக்கு இல்லையா? அந்த மாத்திரை அளவை சரியாக சொல்லிக் கொடுத்தால்தான் எழுத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா குற்றெழுத்துக்கும் நெட்டெழுத்துக்கும் மாத்திரை மட்டும் வேறுபாடல்ல, பொருளும் வேறுபடலாம். படம் என்று சொன்னால் அது ஒரு பொருள், அதையே பா என்று பாடம் என்று நீட்டித்தால் அது இன்னொரு பொருள். எனவே குரில் நெடில் என்ற அந்த வேறுபாடு மாத்திரைக்கு மட்டுமல்ல, பொருளையும் வேறுபடுத்தும். இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அந்த எழுத்தினுடைய பெருமை தெரியும். அப்புறம் ஒரு ஆயுத எழுத்து என்று ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஆயுத எழுத்தை பற்றி குழந்தைகளுக்கு நாம் பொதுவாக 3 புள்ளி வச்சு விடணும்னு சொல்லிக் கொடுக்குறோம். அந்த 3 புள்ளி அல்ல, அந்த புள்ளி என்பதை வட்டமாக அடையணும். இக்காலத்தார் உரையாசிரியர்கள் ஆயுத எழுத்து அதை இக்காலத்தார் நடுவு வாங்கி எழுதுவ. நடுவு வாங்கின்னா நடுவில் இடம் விட்டுன்னு அர்த்தம். நடுவில் இடம் விட்டு நடுவு விட்டு வாங்கி எழுதுவ என்றால் வட்டம் போடணும். எனவே என்ன தெரியுது, இப்போ இக்கி இங்கி இச்செல்லாம் புள்ளி வைக்கிறோம் இல்லையா? அது புள்ளின்னு தான் சொல்லுவாங்க. அது இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தெல்லாம் புள்ளியோடு நிலையல் என்று புள்ளி தான் சொல்லுவாங்க. அதுக்கு புள்ளினா புள்ளி அல்ல, அது வட்டம். அது மெய்யெழுத்துக்கு வட்டம் இருப்பது போல
ஆயுதத்துக்கு முக்கூடு 3 புள்ளி இருக்கணும், அது 3 எழுத்து என்று சொல்லி ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் தொல்காப்பியத்தில் ஆயுதம் என்ற முப்பார் புள்ளின்னே வருது. இந்த வர இடம் இருக்கு இல்லையா, அந்த சூத்திரம் அது ஒரு சிக்கலான ஒரு இடமா இருக்குது. அதனால உரையாசிரியருக்குள்ள அந்த நான் சொல்றது ஏறக்குறது 2வது சூத்திரம். அது சில பேர் ஒன்றா சொல்றாங்க, 2ஆவது சொல்றாங்க. 2வது சூத்திரம்னு வைத்துக் கொண்டாலே அந்த சூத்திரத்திலேயே உரையாசிரியருக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். பார்த்தீங்களா, காலையில் கூட சொன்னோம், எழுத்து எனப்படுவ என்று எழுத்து என்று சொன்னோம் இல்லையா. எழுத்து அகர முதல் நகர இருவாய் 30 என்பன் வருது இல்லையா. அந்த 30 என்பன் சொல்லிட்டு அடுத்து அதில் சொல்ற பொழுது அவற்றுள் குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும்னு வரும் பாட்டில். அது சூத்திரம் எப்படி வரும் என்றால் ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் அது சார்ந்து வர்றது. அந்த 3 அலங்கடையே, அந்த 3 இல்லாமல் மற்றெல்லாம் எழுத்து, முக்கியமான எழுத்துக்கள், அடிப்படை எழுத்துக்கள் அகர முதல் நகர இருவாய். குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆயுதம் என்று எழுத்து இருக்கு இல்லையா, அது 3 கழிச்சுடணும், அது கிடையாது. சேர்த்தா 33 வரும். அதை எழுத்தா எடுத்துக்கினா 33 வரும். அதை எழுத்தா சொல்றது கிடையாது, நாம் அது சொற்களில் வர்றது தான். இது தொல்காப்பியத்தில் வருது. குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆயுதம் என்ற முப்பார் புள்ளின்னு சொன்னதுனால இந்த 3க்கும் புள்ளி வைக்க வேண்டும் என்று சில உரையாசிரியர் எழுதியிருக்கிறாங்க. குற்றியல் இகரம் வருகின்ற இடத்திலும் புள்ளி வைக்கணும், குற்றியல் உகரம் வந்தாலும் புள்ளி வைக்கணும், ஆயுதத்திற்கும் புள்ளி வைக்கணும் என்று ஆயுத எழுத்தும் புள்ளி எழுத்து, மெய்யெழுத்து போல குற்றியல் உகர எழுத்தும் குற்றியல் உகர எழுத்தும் புள்ளி எழுத்து என்று உரையாசிரியர் இப்படி எழுதியிருக்கிறாங்க. அது இப்போ உங்களுக்கு ரொம்ப விளக்க அவசியம் இல்லை. இப்போ பாக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கூ இருக்கு இல்லையா, அது குற்றியல் உகரம். ஏன்னா ஊ என்று சொன்னால் இதழ் குவியணும், இதழ் குவியும். ஊ ஊ அப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும். பாக்குன்னு சொல்லி பாருங்க, பாக்கு சொல்றது கிடையாது. பாக்கு அப்படி சொன்னாலே அந்த உகரம் வந்துடும் இல்லையா. நீங்கள் பாக்குன்னா சொல்கிறாங்க, சொல்கிறது கிடையாது. புருஷா கற்றுக்கிட்டா சொல்லுவாங்க, புரியுதா. அப்போ அந்த பாக்கி என்பது செமி வவ்வல் என்று சொல்லி ஆங்கிலத்தில் செமி வவ்வல்னா முற்றிலுமாக உகரம் ஒலிக்கலை, பாதிதான் இதழ் குவிவதாலே அது செமி வவ்வல் என்று. குற்றியல் உகரம், குற்றியல் உகரம் என்றால் குறிய எழுத்தாக குறுமை பிளஸ் இயல் உகரம் குற்றெழுத்து தான். அது குற்றெழுத்து இன்னும் குறுகி இருக்கிறது என்று குறுமை குற்றியல் என்று ஊ என்றதே குற்றியல் தான், அது குறுமை தான். அதிலும் குறுகியிருப்பதாலே குற்றியல் உகரம். உகரமே இருந்தாலும் இன்னும் குறுகி இருக்கு. இந்த அரை மாத்திரை செமி வவ்வல்ன்றத அரை மாத்திரை குற்றியல் உகரம். இப்படி நம்ம விளக்கம் கொடுக்குறோம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த விளக்கெல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, நச்சினார்க்கினியர் இன்னும் இளம்பூர்னர், அதோட நச்சினார்க்கினியர் தான் ரொம்ப வேடிக்கையாக எழுதுவார். அவர் தான் இந்த ஆங்கிலத்தில் புல்லிங் த லெக்ஸுன்றாங்களே அந்த மாதிரி பிடிச்சி இழுத்து சொல்லாதெல்லாம் சொல்லி விளக்கம் கொடுப்பார். அவர் என்ன எழுதுறாரு, குற்றியல் உகரம்னு ஏன் சொல்கிறீங்க, அவர் சொல்லலை, பொதுவாக சொல்கிறத அவர் விவாதம் பண்ணுறார். உகரம்னு சொன்னால் அது ஒரு மாத்திரை, ஒரு மாத்திரை இல்லாமல் அரை மாத்திரை தானே வருது. அரை மாத்திரை என்றால் மெய்யெழுத்து தானே, அது மெய்யெழுத்து தானே அரை மாத்திரை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அது என்ன குற்றியல் உகரம்னு ஏன் சொல்கிறீங்க, உகரம்னு ஏன் சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ வேறு ஏதாவது வைத்திருக்கணும் பெயர். ஒரு மாத்திரை குறைந்து ஒலித்தால் மெய்யெழுத்தான் அரை மாத்திரை ஒலிக்கிறது இல்லையா, அது மாதிரி மெய்யெழுத்து மாதிரி வேறு என்ன ஒன்று சொல்லுங்களேன் என்று. உகரம் என்று சொல்லாதீர்கள், குறுகிய உகரம் என்று சொன்னால் தப்பு என்று வாதம் பண்ணுறார். அது என்ன அழகாக எழுதுறாருன்னா, அது உகரம்தான், ஒலி குறைந்தாலும் அது உகரம்தான், நீங்கள் அதை வேறு பெயரை வைக்கக்கூடாது. ஒலி குறைந்து ஒலிக்குது, அது உகரம்தான். அது என்ன அழகாக எழுதுறாருன்னா, சந்தனக்கோல்றார். சந்தனக்கட்டை இருக்கிறீங்களே, இது என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது சந்தனக்கட்டை. தேஞ்சி தேஞ்சி நல்லா இறைச்சி எழுச்சி பிறப்பங்கோல் மாதிரி ஆகி போகுது. அது சந்தனக்கோலா பிறப்பங்கோலான்னு கேட்குறாரு. சந்தனக்கோல் குறுகில் தேய்ந்தாலும் பிறப்பங்கோல் ஆகாதது போல குற்றியல் உகரம் குறுகி ஒலித்தாலும் உகரம்தான் என்று என்ன மாதிரி அவங்க ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். என்ன காரணம்னா, நீங்கள் பாக்குன்னு சொல்கிற பொழுது அந்த கூப்பு பிரித்து அதை அப்படி நம்ம பார்க்கணும். அது அவர் சொல்லிட்டு போடுவார். நாம் எடுக்கிற பொழுது பாக்கு என்பதில் கூப்பை பிரித்து எழுதுன்னு சொன்னால் எப்படி எழுதுவோம், இக்கு பிள்ளை சூதானே எழுதுவோம், அங்கே ஊ வருது இல்லையா, இக்கு பிள்ளை சூதானே அது, எனவே உகரம் தானே என்று
இதுபோல் குற்றியலுக்கு இப்படி வேற இருக்குது. இதில் என்ன இப்போ நான் சொல்கிறது வரல, இது வேற ஒரு விஷயம். உப்பார் புள்ளின்னு சொன்னால் இப்போ பாக்குன்னு வந்தது இல்லையா, நீங்கள் எழுதிட்டே வரீங்க பாக்குன்னு எழுதுனீங்கன்னா அந்த கூக்கு மேலே ஒரு புள்ளி வைக்கணும். ஏன்னா அது குற்றியல் ஒன்று தெரியறதுக்காக, குற்றியல் ஒன்று அடையாளத்திற்காக. எப்படி மெய்யெழுத்து என்றால் புள்ளி வைக்கிறோமோ அதுபோல் கூ என்றால் புள்ளி வைத்தால் அது குற்றியல் உகரம். அதே மாதிரி குற்றியல் இகரம் என்று சொன்னால், நீங்கள் குற்றியல் உகரத்துக்கு பாட்டு இருக்குது, நிறைய பாட்டு இருக்கிறது. உதாரணம் சொல்கிறேன், நாடு ப்ளஸ் யாதுன்னு வந்தால் நாடியாதுன்னு வரும். நாடு ப்ளஸ் யாது என்றால் நாடியாதுன்னு வரும். அந்த டி இருக்கு இல்லையா, இ, அது குற்றியல் இகரம். அப்போ நாடியாதுன்னு வந்தால் அங்கே மேலே டி மேலே ஒரு புள்ளி வைக்கணும் என்றும், அப்புறம் ஆயுத எழுத்து புள்ளி வைத்த எழுத்து என்று மூன்றும் புள்ளி வைத்ததுதான் என்று தான் தொல்காப்பியர் சொல்கிறார். குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம் மூன்றும் புள்ளி உள்ள எழுத்துக்கள் என்று சொல்லுகிறான்னு ஒரு வாதம் பண்ணுறாங்க. ஆனால் அது சரியான வாதம் அல்ல. அவர் குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் சொல்லிட்டு ஆயுதம் என்ற முப்பார் புள்ளி, ஆயுதம் என்ற முப்பார் புள்ளி தானே சொல்கிறாரு. அப்போ ஆயுதத்துக்கு தானே 3 புள்ளி இருக்கணும்னு சொல்கிறார். நீங்கள் ஏன் எல்லாத்துக்கும் புள்ளி வைக்கிறீங்க? அப்படி ஒன்றும் தொல்காப்பியர் அப்படி சொல்லலையே, சூத்திரத்தில் அப்படி இல்லையே. சொல்லியிருந்தால் என்ன இருக்கணும், குற்றியல் உரமும் குற்றியல் இகரமும் ஆயுதமும் முப்பார் புள்ளின்னு சொல்லியிருப்பார். அப்படி சொல்லாமல் குற்றியல் இகரம் குற்றியலகம் தனியாக சொல்லிட்டு ஆயுதம் என்ற முப்பார் புள்ளின்னு சொல்கிறாருன்னா, அரைகுறையாக இலக்கணம் தெரிஞ்சவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுதமும் குற்றியல் இகரமும் குற்றியல் உகரமும் ஆயுதமும் சொல்லலாம். இதுக்கு இல்லை, பொதுவாக சொல்லலாம். இப்போ சேரனும் சோழனும் பாண்டியனும் சொல்லலாம், அல்லது சேர சோழ பாண்டியன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் போடணும் அவசியம் கிடையாது. சேரனும், இப்போ மெய்வாய் கண்மூக்கு செவி வச்சுங்களேன், மெய் வாய் கண்மூக்கு செவின்னு அடிக்கடி சொல்கிறோம். மெய்யும் வாயும் கண்ணும்னா சொல்கிறோம், சொல்லலை. நீங்கள் உண்மை சொன்னாலும் சொல்லலாம், அது எண்ணுமை எண்ணிக்கை வர்றபோது எண்ணு உண்மை சொல்லலாம், உண்மை இல்லாமலே சொல்லலாம். அது செவ்வெண்ணு சொல்லுவாங்க, செவ்வெண்ணு சொல்லுவாங்க. இலக்கணத்தில் செவ்வெண் இருக்குது. அதுபோல் அவர் என்ன செய்தார் தொல்காப்பியர், குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் ஆயுதம் என்பது செவ்வெண்ணாக எண்ணுகிறார். உண்மை அவசியம் கிடையாது. செவ்வெண்ணாக எழுதி எண்ணி ஆயுதம் சொல்லிட்டு இருப்பாடு. அந்த என்ற என்பது இங்கு தான் சேரும். ஆயுதம் என்ற முப்பார் புள்ளின்னு சேரும் என்று ஒரு வாதம். அந்த வாதத்தை தப்புன்னு சொல்கிறார். முப்பார் புள்ளி கிடையாது குற்றியலத்துக்கோ குற்றியல் உரத்துக்கோ. அதுக்கப்புறம் அப்பா ஒரு கருத்து சொல்லுவாங்க, அவங்க சொன்ன கருத்து தான் அது. குற்றியல் உரத்துக்கு புள்ளி இருந்தது என்று சொன்னால் தொல்காப்பியத்தில் புள்ளி மயங்கியல்னு ஒன்று சொல்கிறார். புள்ளி வைக்க எழுத்தெல்லாம் எப்படி மாறும்னு ஒரு புள்ளி மயங்கியல்னு ஒன்று வரும். அப்போ குற்றியல் உரத்துக்கு புள்ளி வைக்க வேண்டும் என்று தொல்காப்பியர் எண்ணி இருந்தால் புள்ளி மயங்கல குற்றியல் உரத்தை சொல்லியிருப்பார். அங்கே சொல்லலை. குற்றியல் உகரம் என்று தனியாக சொல்கிறார். புள்ளி மயங்கியல் சொல்லிட்டு குற்றியல் உகர புணரியல் என்று தனியாக எடுத்து சொல்கிறார். அப்போ குற்றியல் உகரம் வேறு தான், புள்ளி வைத்த எடுத்து வேறு தான் தெரியுது இல்லையா. எனவே குற்றியல் உகரத்துக்கு புள்ளி கிடையாது என்று இப்படிலாம் ஒரு இலக்கணத்தில் ஒரு விஷயத்துக்கு பெரியவர்கள் எல்லாவற்றையும் நம்ம எழுதியிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுபோல் செவ்வண்ணாக தொடர வேண்டும் என்று முப்பார் புள்ளி என்று நம்ம தொல்காப்பியத்தில் உயர்ந்த நூல். அந்த நூல் உரையாசிரியர்கள் அவ்வளோ அழகாக உரை எழுதியிருக்கிறார்கள். நச்சினார்க்கடிகளாக இருந்தாலும் சரி, இது நான் சொல்கிறதெல்லாம் எழுத்திலக்கணம். எழுத்திலக்கணத்திற்கே இவ்வளோ சுமையாக எழுதுகிறாங்கன்னு சொன்னால், இன்னும் பொருளதிகாரத்தில் இலக்கியங்களை மேற்கோள் காண்பித்தவங்களை எழுதுகிற எழுத்தெல்லாம் ரொம்ப அருமையான விஷயங்கள்னு பார்க்கணும். இதுக்கு நீரில் எழுத்துக்காக வந்து எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும்னு சொன்னால், எழுத்தை கற்றுக் கொடுக்கிற பொழுதே இப்படியெல்லாம் எழுத்துக்களை சொல்வது சாதாரணம் அல்ல. ஆனால் அவன் நான் அல்பபெட் அல்லது அல்பபெட்டை சொல்லுகிற பொழுதே என்னென்ன சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த காலத்தில். இப்போதான் எதையுமே சொல்லிக் கொடுக்குறது கிடையாது, ஏதோ பண்ணுறான்னு சொல்லிடுறாங்க. குற்றியல் உயிரெழுத்துக்கள் 12 என்று சொன்னதோடு இல்லாமல் குற்றெழுத்து 5 நெட்டெழுத்து 7 என்று அதை சொல்லியிருக்கிறாங்க. சொன்னது அப்புறம் நெட்டெழுத்து 7னா என்ன என்றால் குற்றெழுத்து தான் நீட்டிக்கிறது, குற்றெழுத்து தான் நீட்டிக்கும். ஆ என்று சொன்னால் இன்னொரு மாத்திரை சேர்த்தால் நெடில். அப்போ ஆ ஆ அது ஓர் இனம். ஆ ஆ ரெண்டும் ஓர் இனம். இது குரில், இது நெடில். அந்த அகரம் என்ற குற்றெழுத்து நீட்சி பெற்றால் ஆ என்று ஆகும். அதே போல் ஈ ஊலாம் சொல்கிறார். சொல்லிட்டு ஐ அவுக்கு சொல்கிறார். ஐ அவுக்கு சொல்கிற போது இதையா குற்றியலுகிறோமா, எப்படியா நெடில் சொல்கிற என்றால், ஐ என்பதற்கும் அவு என்பதற்கும் மாத்திரை அளவிலே இரண்டாக இருப்பதாலே அது நெடில் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார்.
நீங்கள் ஐ என்பதை இன்னைக்கு எழுதுறாங்க அதெல்லாம் தொல்காப்பியர் பேர் சொல்லியிருக்கிறார். ஐ என்று சொன்னால் ஆ ஈ போட்டால் ஐன்னு வரும் உச்சரிக்கிற போது. அதே மாதிரி ஆ யூ போட்டால் அவ்வுன்னு வரும். இன்னைக்கு எழுதுறாங்க ஐயர்னு எழுதுறாங்களே. இப்போ இருக்கிற பகுத்தறிவாளர்கள்லாம் எழுதுறாங்களே, பெரியார் எழுத்தெல்லாம் எழுதும் பொழுது ஐயன் திருவள்ளுவர்னு எழுதுறாங்க. இன்னும் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இவங்க எழுதுறாங்க. அந்த ஐ என்பதை சொல்லுகிற பொழுது ஒலி ஒன்றா இருக்கலாம், அர்த்தம் ஒன்றா இருக்க முடியாது. இப்போ ஔவையார் என்பதை எப்படி அவங்க எழுதுறாங்க என்றால் ஆ போட்டு இவ்வு தான் போடுறாங்க. ஏன் ஏற்கனவே அவு இருக்குது, அவுக்கு அவு போட வேண்டியதானன்னா அப்படி இல்லை, நாங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறோம் என்று ஔவையாரை ஔவையான்னு போடுவாங்க. நீங்கள் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஔவையான்னு போடா அவு என்றால் பன்மைன்னு அர்த்தம், பன்மை சொல்லுது. வையார் என்றால் திட்டமாட்டார்னு அர்த்தம், அல்லது வைக்க மாட்டார்னு அர்த்தம். எதையும் ஒழுங்காக வச்சிருக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லையா? வையார் எதையும் வைக்க மாட்டான் அப்படின்னு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ அவர் சொல்லுவார், என்னமோங்க எனக்கு அப்படி பேர் அப்பா வச்சுட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படி. என்னன்னா அவர் பேர் வையாபுரி. எதையுமே வைக்க முடியல என்னால். ஐயா நான் சொல்கிறேன், என்னையா வையாபுரி முருகன் பேர் தானே ஆடுங்க, அதெல்லாம் இருக்கலாங்க, சொல்லி பாருங்க. வையாபுரி வைக்கிற புரியல, இது வையாபுரி என்று எதையுமே வைக்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு இடையே சொல்லுவேன். அதுபோல் ஔவையார் என்பது அவு என்ற எழுத்து எங்கே வருது? திருவள்ளுவரை காட்டுறாங்க சில பேர். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் ஒரு குரல் இருக்குது. நீங்கள் இப்போ போய் பார்த்தா கூட இதுதான் போட்டிருக்கோம், அவு போட்டிருக்காரு. அவ்வியம் என்று சொன்னால் நீங்கள் ஔவையாருடைய ஆத்திச்சூடியை பார்த்தீங்கன்னா அவு என்ற இடத்துல அவ்வியம் பேசேல்னு வரும், அங்கே அவு வரும். அவு தான் சொல்ல எழுத்து. அதை இவர் என்ன பண்ணுறாரு, வள்ளுவர் அவ்வியம்ன்றார். அவ்வியம் அவ்வித்தோடு அழுக்கணும் எல்லாத்தையும் அவ்வுன்னு வரும். அது ஏன் சொல்கிறாருன்னா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான்னு வருது இல்லையா, அந்த செவ்வியான்ற செவ்வி என்பதற்கு எதுகையாக மாத்துறார். அந்த எழுத்து அவு இவுன்னு மாத்தலை, எதுகைக்காக அவுன்னு மாத்துறார். அது எதுகைக்காக அந்த இடத்துல அவர் சொல்றாரு தவிர அவு என்ற வடிவமே இவுன்னு எழுதலாம் என்று கிடையாது. இன்னொன்று ஒரு குறிப்பு சொல்லிடுறேன் உங்களுக்கு. தொல்காப்பியத்துக்கு போனீங்கன்னா ஐ என்பதற்கு ஆ பிளஸ் இ ஐ என்று வரும்ன்றார் தொல்காப்பியர். ஆனால் அவு சொல்லணும் இல்லையா, ஆ பிளஸ் இவ் இருந்தால் அவு வரும், அது சொல்லவே இல்லை. அதை சொல்ல, ஏன்னா அது அர்த்தம் மாறும், அப்புறம் ஒலிக்குறிப்பு மாறும். இவ் என்று சொன்னால் அது இதழ் மேற்பல இதழோட மேய்விடும் வவ்வேறு பாட்டு நூற்பா, மேலே இருக்கிற பல்லு இதழில் பட்டால் வவ்வுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒலிப்பு குறிப்பு மாறும், முயற்சி மாறும். எனவே ஆ பிளஸ் இவ் அவுன்னு கிடையாதுன்னு அது மறுத்துடுறார், அதை எழுதலை, ஐக்கு மட்டும் சொல்கிறார். இப்போ இவங்க எல்லாவற்றுக்கும் ஔவையார் என்று வைத்துக்கொண்டு சொல்கிறாங்க இல்லையா, அது பொருத்தமில்லை. நாம் எங்கே போய் இதெல்லாம் சொல்கிறது? எல்லாவற்றையும் நாம் புதுசாக மாற்றணும்னு சொன்னால் மொழியை இப்படி மாற்றிக்கிட்டே போனீங்கன்னா அர்த்தங்கள் மாறும் என்று பார்க்கும். சில இடங்கள் அவங்க எழுதுவதற்கு காரணம் எதுகைக்காக எழுதுகிறாங்க. இங்கேயே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கந்தபுராணம், காஞ்சிபுரம் இல்லையா, கந்தபுராணத்தில் முதல் பாட்டே திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் என்று ஆரம்பிக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். சொன்ன உடனே அங்கிருந்து அந்த காலப்புலவர்கள் கை தட்டுறாங்க, தப்பு, நிறுத்துன்றாங்க. முதல் பாட்டு திகட சக்கரன்னு ஆரம்பித்த உடனே நிறுத்துட்டாங்க. அது என்ன திகட சக்கரை, அது என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னா, இல்லை ஏதோ நான் பாட்டு எழுதிட்டேன், பெருமானுடைய முருகப்பெருமான் அருளாளராக எழுதிட்டேன், அது திகழ் தசக்கரம்னு வரணும். திகழ் ப்ளஸ் தசக்கரம் 10 கரம், திகழ் தசக்கரம். அந்த இழ் தா சேர்ந்தால் டாவா மாறும் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார். ஈழ் தாவாக மாறும்னு எங்கே இருக்குது இலக்கணம்னு கேட்குறாங்க. அந்த காலத்தில் அப்போதான் வீரசோழியம் என்ற ஒரு இலக்கண நூல் வருகிறது. அந்த வீரசோழியத்தில் இப்படி இட்டாக மாறலாம் என்று இருக்குது ஒரு அது புது விதி. அந்த காலத்தில் இருக்கிற பழைய புலவர்களுக்கு அது தெரியாது, வீரசோழியத்தை பற்றி தெரியாது. ஆனால் அவர் இதை சொல்லிட்டார், ஈழ்த்தா மாறும் என்று சொல்லிட்டார். அதெல்லாம் இல்லைன்னு ஒத்துக்க மாட்டேன்னு அவங்க மறுக்கிற பொழுது அங்கே இருந்த இளம் புலவராக முருகப்பெருமான் வந்தார். அவர் தான் எழுந்து இல்லை வீரசோழியத்தில் அது இருக்குதுன்னு மேற்கோள் காட்டினார்னு நமக்கு வரலாற்றில் படிக்கிறோம். இது நாம் பரம்பரையாக சொல்லுகின்ற ஒரு வரலாறு வழக்கம். ஆனால் அதை எப்படி கொண்டால் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால், அந்த பாட்டு நமக்கு தெரியும். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கரவின் மணியா உரை, விகட சக்கரன் மெய்ப்பரம் போற்றுவான் வருது இல்லையா. இந்த சகட அகட விகடன் வருது இல்லையா, அது சகடம் என்றால் சக்கரம் வண்டின்னு அர்த்தம், இல்லை வண்டி சக்கரம்னு அர்த்தம். அகடுன்னா வயிறுன்னு அர்த்தம், விகட சக்கரம்னா வேடிக்கை செய்கன்னு அர்த்தம்.
இதுக்கெல்லாம் பொருள் இருக்கிறது. அது டா தான். அகட அகடு அகடுன்னு சொல்லணும், சகடம்னு சொல்லணும், விகடம்னு சொல்லணும். திகழ்தாக்கு திகடன்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன செய்தார், இந்த எதுகை நோக்கி அதை டாவாக சொன்னார். பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வேறு சுழித்து மேற்கொள்ள காட்ட வேண்டாம், அது பிரச்சனையும் கிடையாது. எதுகை நோக்கி ஒரு புலவர் அப்படி சொல்லலாம். அது திகழ் தக்கரை என்பது திகழ தக்கரை என்று பாடினார். அது எதுகை நோக்கி என்று சொன்னால் பிரச்சனை. அந்த மாதிரி எழுத்துன்னு சொன்னாலே அந்த எழுத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது அல்லவா. இதையெல்லாம் ஆரம்ப காலத்தில் குழந்தை பருவத்திலேயே சொன்னால் மறக்கார். இதை குழந்தை பருவத்தில் சொல்கிறவங்களும் இப்போ இல்லை, கல்லூரியில் சொல்கிறவங்களும் இப்போ கிடையாது. நம்ம என்ன பண்ணுறது, அப்படி ஆகிப்போச்சு இப்போ நமக்கு சொல்கிறோம். ஆனால் என்ன சொன்னால், எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும் சொன்னான். எழுத்து அறிவித்தவன் இறைவன் சொன்னால், இதுபோல எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்குறானே அவன் தான் கணக்காயன். ஆரம்ப பள்ளியிலே தமிழை சொல்லிக் கொடுக்கின்றவனா இறைவனைப் போல நமக்கு அவன் தான் எழுத்து கற்றுக் கொடுக்குறான் என்று இறைவனைப் போலன்னு ஒரு அர்த்தம். அது ரொம்ப அழகாக அந்த வெற்றி வேர்க்கையில் வருகின்றது. எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்று சொன்னால் எவ்வளோ படிக்கிறோம், எத்தனையோ எழுத்துக்களை படிக்கிறோம். என்ன பண்ணுறாங்க கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க என்றால் 5 எழுத்துன்னு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இல்லையா. 1000 எழுத்து நீ படிச்சிருக்கலாம்ப்பா. ஆனால் எழுத்து என்றால் தெரிந்து கொள்ள வேண்டிய எழுத்து எது என்று சொன்னால் 5 எழுத்து என்று சொல்கிறவர் யார் என்றால் ஞானகுரு. அவர் தான் 5 எழுத்தை சொல்லுவார். அந்த எழுத்தை அறிவித்தவன் இறைவனாகும் என்று அந்த ஒரே தொடர் ஆரம்ப காலத்தில் இருக்கிற கணக்காயர் சொல்வதும் பொருத்தம் தான். பின்னால் ஞானகுரு இந்த எழுத்துலாம் மறந்துரு, நீ உண்மை விளக்கம் நம்ம நடத்த போகிறோம். அதில் என்ன சொல்கிறார், எழுத்துன்னு சொல்கிறீங்களே 5 எழுத்துன்னு சொல்கிறீங்களே, இந்த 5 எழுத்து அழியும் எழுத்து தானே, எழுத்துக்கள்லாம் அழிவது தானே, அப்போ இந்த எழுத்து அழிந்து விடுமா என்று அவன் கேட்குறான். அவர் சீடர் கேட்குறாருன்னு அந்த விளக்கம் சொல்ல போகிறோம். எனவே எழுத்து என்றால் அழியும் எழுத்தாகி விடுமோ என்று கேட்குறான். அப்படியெல்லாம் இது வேறு எழுத்து நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி எழுத்துக்களே 5 எழுத்தை விளக்கி அதனுடைய பொருள் என்று சொல்கிறவனா ஞானகுருவாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அடுத்து இன்னைக்கு சொல்கிறார், நீரில் மேல் எழுத்துன்றார் இல்லையா, நீர் எழுத்துன்றார் இல்லையா. அதாவது நிலையில்லாத எழுத்துக்கள் தான் நமக்கு தெரியும்னு அர்த்தம். முதல் நாம் என்ன எல்லாம் படிக்கிறதெல்லாம் 5 எழுத்தாக இருக்கிற நிலையானது படிக்கல, நிலையில்லாதது படிக்கிறோம்னார். அதை எப்படி புரிஞ்சுக்கணும், நீங்கள் அந்த எழுத்துக்களாலே ஒரு சொல் உருவாகும். அந்த சொல் எல்லாம் நாம் பார்க்கிற எல்லா சொல்லும் உலகியல் பொருளைத்தான் காட்டுகிறது. உலகியற் பொருள் எல்லாம் நிலையில்லாத பொருள்கள். நிலையில்லாத பொருளை காட்டுகின்ற சொல்லும் நிலையில்லாது தானே, நிலையில்லாத சொல்லில் இருக்கிற எழுத்துக்களும் நிலையில்லாதது தானே என்று. அது எதுபோல என்றால் நீர்மேல் எழுத்து போல, தண்ணீரில் எழுதுனா உடனே அழிவல்லவா, அதுபோல இவையெல்லாம் நிலையில்லாத எழுத்துக்கள் என்றுதான் அது ஆரம்பிக்கிறார். உபதேச முறையிலே நம்ம அம்பல சக்கரத்தில் என்ன எழுத்து என்றால் 5 எழுத்து தான் அங்கே இருக்கிறது அல்லவா, 5 எழுத்து தான் அங்கே இருக்குது. மற்ற எழுத்துக்கள் எத்தனையோ எழுத்து இருக்குது, அதெல்லாம் சொல்லாமல் 5 எழுத்தை சொல்லுகிறார் என்று அர்த்தம் எடுக்கிறார். உங்களுக்கு அந்த நோட்ஸ் பார்க்கலாம். நீங்கள் 41வது மந்திரம், இவ்வுலகத்தில் உள்ள பலரும் அறிதல் நீர்மேல் எழுத்து போலும் அடித்தும் அழியும் எழுத்துக்களேயாம். பெருசாக படித்தவங்கொண்டா என்ன அர்த்தம் என்றால், ஆகமங்களை படித்திருக்கலாம், வேதங்களை படித்திருக்கலாம், புராணம் எல்லாம் படித்திருக்கலாம். அவையெல்லாம் அழிகின்ற எழுத்துக்கள் என்றால் அழியும் பொருளை காட்டுகின்ற ஒன்று. அழியாதவன் பெருமான் ஒருவன் தானே, அவனை காட்டுகின்ற எழுத்தான உண்மையான எழுத்தா இருக்கும். நமச்சிவாய என்ற அந்த மந்திரத்திற்கு கூட பல விளக்கங்கள் சொல்லுகிற பொழுது, இது மூல மந்திரமாக நாம் ஏன் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த நமச்சிவாய என்ற எழுத்து மூலமாக சுட்டப்படுகின்ற பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருள் அழியாத பொருள். நமசிவாயன்னு சொன்னீங்கன்னா, நா என்பதும் வா என்பதும் பெருமானுடைய சக்தி. ஒன்று திரோதானம், இன்னொன்று அருள். நா என்றால் திரோதானம், வா என்றால் அருள். அது திரோதான சக்தி, இது அருள் சக்தி. அது அழியாத ஒன்று. சி என்றால் சிவம். இந்த 3 எழுத்தும் அழியாத பொருள்கள், நிலையான பரம்பொருள் அல்லவா. அப்போ பரம்பொருளாக இருக்கிற நிலையான பொருளாக இருக்கிற எழுத்தை சொன்னால் அதுவும் நிலையானது தான். அதே போல மா என்றால் மலம், யா என்றால் ஆன்மா. ஆன்மாவும் அழியாதது, ஆணவம் அழியாதது. எனவே அழியாத பொருள்களை சுட்டுவதாலே அது உயர்ந்த ஒரு மந்திரம். மற்ற எழுத்துக்கள் எல்லாம், மற்ற சொற்கள் எல்லாம் அழிகின்ற பொருளை காட்டும், இது அழியாத பொருளை காட்டுகின்ற மூல மந்திரம் என்று நமச்சிவாய் என்பதற்கு ஒரு சிறந்த விளக்கமாக, எத்தனையோ விளக்கங்களில் அதை ஒரு விளக்கமாக சொல்லுவாங்க. அதுதான் அங்கே எடுக்கிறார். அது நீர்மேல் எழுத்து போல என்று சொல்கிறார். அந்த நீர்மேல் எழுத்துன்னு சொல்கிற பொழுதே சிவஞான போதம் நம்ம படிக்கிறதுனால அந்த நினைவு நமக்கு வரணும்.
அசத்து என்று வருது இல்லையா? அசத்து என்பதற்கு நாம் என்ன பொருள் சொல்கிறோம்? சித்தாந்த பொருள் என்ன சொல்கிறோம் என்றால் நிலையில்லாததுன்னு சொல்கிறோம், அல்லது தோன்றி நின்று அழிவதுன்னு சொல்கிறோம். இதுதான் நாம் சொல்கிற விளக்கம் அசத்துன்னா. மற்றவெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சத்து என்றால் உள்ள பொருள், அசத்து என்றால் இல்லாத பொருள் என்று இல்பொருள்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்கிறது பொருந்தாது நமக்கு என்று மறுக்கிறோம். இல்பொருள் என்று சொல்லக்கூடாது. அசத்து என்றால் அது எத்தனையோ விளக்கம் இருக்குது. ஒன்று, அவை பெரும்பாலும் சடப்பொருள். அசத்து என்றால் பெரும்பாலும் ஒரு சடப்பொருள். அது தோன்றி நின்று அழிவது, பிரமாணத்திற்கு உட்படுவது என்றெல்லாம் நாம் அந்த தானே இயங்காது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அசத்துன்னா. நாம் சொல்கிற சித்தாந்த விளக்கம். அவன் என்ன கேட்குறான், சரிங்க நீங்கள் சொல்கிறது நிலையில்லாது தான், எவ்வளோ பெரிய அண்டம் எவ்வளோ பெரிய உலகம், 7 உலகம்லாம் சொல்கிறீங்களே, அதை போய் எப்படிங்க அசத்துன்னு சொல்கிறீங்க? உலகம்தான் பார்க்குறோம் இல்லையா, அனுபவப்படுகின்றோம், பார்க்கிறோமே. உலகத்தை உலகியல்னு வேறு சொல்கிறீங்க. உலகியலுக்கு எத்தனையோ அறநூல்களெல்லாம் எழுந்திருக்கிறது, ஒழுங்காக வாழ வேண்டிய அர்த்தம் இருக்கிறது. இதை அசத்துன்னு எப்படி சொல்கிறீங்க என்றால், உலகம் தோன்றி நின்று அழிவது சடம், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. கொஞ்சம் நாள் அதிகமாக இருக்கலாம். இப்போ பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் நம்மை போல ஆயுள், நிறைய ஆயுள் தான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவர்களும் இறக்கின்றார்கள் சொல்கிறோம் இல்லையா? பிரம்மனும் திருமாலும் பசுக்கள் தான், ஏனென்றால் அவர்களும் தோன்றி நின்று மறைகின்றவர்கள் தான். நம்ம மாதிரி கிடையாது, நம்ம மாதிரி சீக்கிரமாக தோன்றி நின்று அழியலை. அவங்களுக்கு ஒரு காலம், ஒரு கர்ப்ப காலம், பிரம்ம கர்ப்பம் திருமால் கர்ப்பம்னு சொல்கிறோம். அது எப்படி இருந்தாலும் அழிவுதானவர்களுக்கு. எனவே அவர்களும் பசுக்கள் தான் நாம் சொல்கிறோம் இல்லையா? அதே போல் உலகம் அழியக்கூடியது தான். இப்போ நீ சொல்கிறவன் நாளைக்கும் மறுநாளும் அல்ல, பல ஆண்டு, பல ஆயிரக்காலம், பல ஊழிக்காலம் போனால் அது அழிகின்றது, தோன்றி நின்று அழிகின்றது தான் நம்முடைய கொள்கை. எனவே அசத்துன்னு சொல்கிற பொழுது அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறோம். எது போல என்றால், நீர்மேல் எழுத்து போல, நிகழ் கனவு போல, பேய்த்தேர் காணல் நீர் போல என்று 3 உதாரணம் சிவஞான போதத்தில் சொல்கிறோம். நீர்மேல் எழுத்து போல அது அசத்து பொருள், நிகழ்கின்ற கனவு போல அசத்து பொருள், கோடை காலத்தில் அது வெயில் வருகின்ற பொழுது காணல் நீர் வருது இல்லையா, அந்த காணல் நீர் போல அசத்து பொருள் என்று 3 சொல்கிறோம். உரை எழுதுகின்ற சிவஞானமணி என்ன எழுதுகிறார், ஒரு உதாரணம் சொன்னால் போறாது ஐயா, 3 உதாரணம் கேட்குறார். 3 உதாரணம் ஏன் என்றால், நீர்மேல் எழுத்து என்பது உலகம் விரைந்து மறையும், விரைந்து மறையும் என்பதற்காக. அதனுடைய காலம் பெருசு கிடையாது, அது விரைந்து மறையும். நிகழ் கனவு என்றால் இடையிலேயே மறைந்து விடலாம், இருக்க காலம் இடையில மறையலாம். ஊழிக்காலம் வருது இல்லையா, இப்போ இடையில எதுவும் நமக்கே தனுஷ்கோடி போயிடுச்சு இல்லையா, அதுபோல் அழிந்து போகலாம், பல இடங்கள் அழிந்து போகலாம். அது இடையிலே போவதாலே நிகழ் கனவு, இடையிலே மறைவதாலே அது நிகழ்கனவு. பேய்த்தேர் என்றால் ஏதோ ஒரு காரணம் பற்றி, அதாவது பெரு நெருப்பு பிடித்திருக்கலாம், அது வெள்ளம் வந்திருக்கலாம், ஊகமும் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் பற்றி அழியலாம் என்று உலகம் அழிவதற்கு 3 காரணங்கள். விரைந்து அழியலாம், கனவுக்கு இடையிலே அழியலாம், தோன்றி இடையிலே அழிந்து போகலாம், முற்று பெறாமல் அழியலாம், ஒரு காரணம் காட்டி அழியலாம் என்று நாம் சொல்கிறோம். 3 உதாரணம். ஆனால் இவையெல்லாம் நிலையில்லாது என்பதற்கு சொல்லுகின்ற உதாரணங்கள். இவர் நீர்மேல் எழுத்து என்று தான் நமக்கு சொல்கிறார். இவ்வுலகத்தில் உள்ள பலரும் அறிதல் நீர்மேல் எழுத்து போலும் அழிய எழுத்துக்களையாம். நாம் அறியறலாம் அழியும் எழுத்து தான். மேலை வெளியில் அழியாத எழுத்து ஒன்று உள்ளது. இந்த வானில் இல்லையா, வானில் எழுத்து ஒன்று கண்டறிவார்களே. வான் என்பதை மேலை பரவெளி என்றார், அருள்வெளியை சொல்றார். வான் என்றால் ஆகாயம்தான். நமக்கு இருக்கிற ஆகாயம் பூதாகாயம், 5 பூதங்களில் ஒன்று. இது உலகியல் சொற்களை சொல்லும். அந்த வெளிப்படுத்துகிற பொழுது ஆகாயத்திலே கலந்து, அது ஆகாயத்திலே அந்த காற்று உராய்ந்து ஒரு சொல் நமக்கு வெளிப்படுகிறது, அது பூதாகாயம். அதுக்கடுத்து மாயை, மாயை என்று ஒரு பொருள் கவித்து கொண்டிருக்கிறது, மாயாகாயம் சொல்லிட்டு. அதற்கு மேல் இருப்பதுதான் பரமாகாசம், அதை தகராகாசம்னு சொல்கிறாங்க. தகரம் என்றால் நுண்மையின் அர்த்தம், ரொம்ப நுட்பமானதுன்னு அர்த்தம். அது அருள்வெளி என்று நாம் சொல்கிறோம். அருள்வெளின்னு நமக்கு நிறைய இடங்களில் பார்க்கின்றோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எனவே அருள்வெளியிலே இருப்பது எது? மேலை வெளின்னா அருள்வெளி. மேலே இருக்கிற வெளியிலே இருக்கின்றது அழியாத எழுத்து ஒன்று உள்ளது, அதனை அறிபவர் ஒருவரும் இல்லை. வானில் எழுத்து ஒன்று கண்டு அறிவார் இல்லை, அதனால் அறிபவர் எவரோ அவரே உடம்பில் நின்று அழியும் நிலையில்லாத எழுத்தை அறியாதவர் ஆவார். எப்போ அந்த எழுத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்றீங்களோ இந்த எழுத்து அவசியம் இல்லை, இது மாதிரி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எழுத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்றார்.
ஞானசம்பந்தர் என்னங்க படித்தார்? அவர் எழுத்தே படிக்காமல் அவர் பாட்டும் பாட ஆரம்பித்தார். அவருக்கு இந்த எழுத்தெல்லாம் மறைஞ்சு போச்சு, அவருக்கு அவசியம் கிடையாது. மேலே எழுத்து வான்வெளியில் இருக்கின்ற பெருமான எழுத்து தெரிஞ்சதாலே இதெல்லாம் அவருக்கு தெரியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இப்போ ரமண ரிஷி அவர் எங்கேயோ இருந்தவர், அவர் சாதாரணமாக எவ்வளோ விஷயம் எழுதுறார். அவங்களாம் எங்கே படித்தாங்க? ஞானிகள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றால் அவள் எல்லாம் உயர்ந்த ஒரு எழுத்தை தெரிந்து கொண்டதாலே இதெல்லாம் அவங்களுக்கு அவசியம் இல்லைன்னு பார்க்கும். நாம் என்ன பண்ணுறோம்? இந்த எழுத்து தான் முக்கியம் என்று வைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த எழுத்தை நம்ம விட்டுட்டோன்றார். அந்த எழுத்து வேண்டாம். அறிபவர் ஒருவரும் இல்லை, அதனை அறிபவர் எவரோ, யார் அது எந்த மேலே எழுத்து அறிகிறார்களோ அவர் யார்? உடம்பில் நின்று அறியும் நிலையா எழுத்து. இதை உடம்பு தான் துணையாக. இந்த எழுத்துக்களை படிப்பதற்கு உடம்பு சரியாக இருக்கணும், உடம்பு ஒத்துழைக்கணும், அது இளமையாக இருக்கணும். இளமையாலே அதை படித்தாதான் நமக்கு ஞாபகம் வருதல், முதுமையில் வராது. உடம்பு இளமையாக இருந்து படிக்கின்ற எழுத்துக்கள் எல்லாம் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இளமை காலத்தில் இந்த எழுத்தை படிச்சுட்டு நம்ம முதுமை காலத்தில் அந்த எழுத்தை படிக்கலான்னு போனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. இளமையிலே படிக்கணுன்றாங்க, இளமையிலே அந்த எழுத்து படிக்கணுன்றாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஞானசம்பந்தரையே மேற்கோள் காட்டுறாங்கன்னா, பெருமானை அடைகின்ற காலம் எது என்றால், இப்போ நம்ம கேட்டால் என்ன சொல்கிறாங்க, உலகையெல்லாம் அனுபவித்து 60-70 ஆன பின்னால் அவரை பார்க்கலாம், தேவாரம் படிக்கலாம், திருவாசகம் படிக்கலான்றீங்க. வேடிக்கையாக என்னுடைய நண்பர் சொல்லுவார், சாகும்போது சங்கரான்னா எப்படிறான்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்லுவார், சாகும்போது சங்கரான்னா என்ன அர்த்தம்னா, இருக்கும்போது சங்கரான்னு சொன்னாதான் சாகும்போது சொல்ல முடியும். இருக்கும்போது சொல்ல முடியாது, அப்போ வருமா என்ன வராது, ஐயோன்னு தான் வருமே வர்றோம். ஏன்னா அதை தான் சொல்லி பழக்க நமக்கு. சாகும்போது சங்கரான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நற்றவா, உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயன்னா, நான் மறந்தாலும் கூட எழுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன், உன்னையே நான் சொல்லி கொண்டிருப்பதாலே நான் மறந்தாலும் கூட நாக்கு சொல்லுன்றார் இல்லையா? அப்போ சாகும்போது சங்கரா என்று சொல்வது எப்படின்னா, வாழும்போது சொல்லு, வாழும்போதெல்லாம் சங்கரான்னு சொன்னாதான் அங்கே சொல்லணும்னு சொல்லுவார். அதே போல் நாம் என்ன பண்ணுறோம், மற்ற எழுத்துக்கள்லாம் கண்டுபிடிப்பது பின்னால் பார்த்துக்கணுன்றோம். இல்லை, கண்ணடைந்த மதில் பிரமுறத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன். முன்னடைந்தான் சம்பந்தன்னா இளமை காலத்திலே அடைந்தான் அர்த்தம், வயதான காலம் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் அடைய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அடைந்தேன்றால் இல்லையா? அதைத்தான் பார்த்து வியக்கிறார் அப்பர் பெருமான். பக்கத்திலேயே சிறுகாலில் 3 வயசில் ஞானம் பெற்றார். நாம் போற்றாதே ஆற்ற நாள் போக்கினோமே, எவ்வளோ நாள் போய்கிட்டோம்பா, ஏன் அவர் வருத்தப்படுறார்? போற்றாதே ஆற்ற நாள் போக்கிறோம் என்று பாடுறார் இல்லையா? வந்துட்டார், பின்னால் வந்துட்டார், சரி, இருந்தாலும் ஒரு 50 ஆண்டு காலத்தை நான் கழித்தேனல்லா வீணாக அப்படின்ற. ஆனால் நாமெல்லாம் உடம்பில் நின்று உடம்பும் அழியக்கூடியது, நாம் கண்டுபிடிக்கிற அது கற்றுக்கொள்கிற எழுத்தும் அழியக்கூடியது. அழியும் நிலையில்லாத எழுத்தை அறியாதவர் ஆவார் யார்? அந்த எழுத்தை கண்டால், மேலே பெருவழியை கண்டால் இந்த எழுத்துக்கள் அவசியமில்லை. நீர்மேல் எழுத்து போல பிற எழுத்துக்களும் நிலையில்லாதன அல்ல என பொதுவாக கருதப்பட்டாலும் அவையும் நிலையில்லாத எழுத்துக்கள் என்பதை முதலடியில் உணர்த்தப்பட்டது என்றார். அது முக்கியமான ஒரு வரி எழுதுறாங்க. எழுத்துக்களுக்கெல்லாம் வடமொழியில் அக்ஷரம் என்று பெயர். அக்ஷரம் என்றால் அழியாததுன்னு அர்த்தம். அக்ஷரம் என்றால் அழியாதது என்னால் உபச்சாரத்திற்கு சொல்றாங்க. அதாவது ஒரு ஒலின்னு சொன்னால் அந்த ஒலி தோன்றி நின்று அழிவது, அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒலி வருகின்றது. அந்த ஒலி பிறக்கிற பொழுது வாயிலை பிறக்கணும்னு பார்க்குறோம். அதுதான் இந்த ஆ ஊ மா சொல்கிறோம் இல்லையா? ஓம் என்பதற்கு ஏன் சொல்கிறோன்னா, ஓம் எத்தனையும் ஓங்காரத்துக்கு அர்த்தம் இருக்கிறது. இந்த ஓங்காரத்தை சொல்கிற பொழுது ஆ ஊ மா என்று எடுக்கிறது. மானா இம்முன்னு அர்த்தம், அங்கே மா சொல்லுவோம், ஆனால் இம்முன்னு தான் அர்த்தம். ஆ என்பது படைத்தல், ஊ என்பது நிலைத்தல், இம் என்பது ஒடுக்குதல். முடிஞ்சு போச்சு இல்லையா? 3 எழுத்தில் ஆ என்றால் அது படைப்பது, தோன்றுவது. ஊ என்றால் அந்த ஒலி நிற்கிறது. இம் என்றால் முடிஞ்சு போச்சு. அப்போ தோன்றி நின்று அழிவது தான் ஒலி என்று நாம் சொல்கிறோம். அப்போ தோன்றி நின்று அழிவதெல்லாம் சடம் தானே. அப்போ ஏன் சார் அச்சரம் சொல்கிறோம் என்றால் அது உபச்சாரத்திற்கு சொல்லுகிறோம். எதுபோல என்றால் பிரம்மன் திருமாலெல்லாம் தெய்வம் என்பது போல அப்படி இல்லை சொல்கிறாங்க. சும்மா அது உபச்சாரத்துக்கு சொல்கிறோமே தவிர அவனும் அழியக்கூடியவன் தான் என்றதுக்காக சொல்கிறோம். அதான் எழுதுறாங்க, நீர்மேல் எழுத்து போல் பிற எழுத்துக்களும் நிலையில்லாதன அல்லன்றாங்க. அல்லன்னு அது அச்சரம்னு சொல்கிறதுனால பொதுவாக கருதப்பட்டாலும் அவையும் நிலையில்லாத எழுத்துக்களே என்றுதான் முதல்ல நீர்மேல் எழுத்துட்டார். நீரில் எழுத்து இவ்வுலகர் அறிவது, இந்த உலக மக்கள் எல்லாம் அறிவது நீரில் எழுத்து மொத்தமாக சொல்லிட்டார். அது தண்ணீரில் எழுதுகிற எழுத்து மாதிரி தான் நீங்கள் படிக்கிறீங்கன்ட்டார். அதுதாங்க நான் அதை எழுதியிருக்கேன் உண்மை விளக்கத்தில்.
அஞ்செழுத்து ஈதாயில் அடியும் எடுத்து ஆய்விடுமோ. உண்மை விளக்கத்தில் நீங்கள் அஞ்செழுத்து எழுத்துன்னு தானே சொல்கிறீங்க, அப்போ அடியும் எடுத்து ஆகிடுமோ. நீங்கள் எழுத்தெல்லாம் அடியுன்றீங்களே, நீங்கள் எழுத்துதானே சொல்கிறீங்க. அஞ்செழுத்து ஈதாயில் எழுத்து ஈதாயினால் அடியும் எடுத்து ஆய்விடுமோன்னு கேட்குறான் சீடன். அதுக்கு பதில் சொல்ல போகிறாருங்க. அங்கே எழுத பாருங்க, உற்ற குறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது. அதான் உண்மை விளக்கம். ஒலி மறையலாம், சொல் மறையலாம், ஆனால் சொல் குறித்த பொருள் மறையாது. அது முக்கியம். அப்பா பேச்சில் சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சொல் பொருள் ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டில் சொல் இருந்தால் அதற்கு பொருள் உண்டு, பொருள் இல்லாமல் கிடையாது. பொருள் அது எங்கேயோ இருக்கலாம், பொருள் உண்டு. ஆனால் பொருள் இருந்தால் அதுக்கு சொல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அறியாத எத்தனையோ பொருள் இருக்கு இல்லையா, எத்தனையோ பொருள் இருக்குது இல்லையா. இப்போ கூட பேசணும் இல்லையா, நம்ம ஒரு ஆங்கிலத்தில் சித்தாந்தத்தை சொல்லணும்னா தேர் இஸ் நோ வேர்ட் ஆப்ட் வேர்டுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி பொருள் இருக்குது, பரம்பொருளாக இருக்குது, சித்தாந்த பொருள் இருக்குது. பட் வி கேனாட் புட் இட் இன் இங்கிலீஷ்னு சொல்கிறோம் இல்லையா. ஆங்கிலத்தில் மேலே சொல்ல முடியல என்றால் பொருள் இருக்கலாம், ஆனால் அதுக்கு சொல் இல்லாமல் போகலாம். ஏன்னா நம்முடைய அறிவு அவ்வளோதான். இதைத்தான் நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அறிந்ததுக்கு தான் சொல்ல வச்சுங்கிறமே தவிர, பெருமான் காட்டியிருக்கிறான் தவிர, அறியாதவற்றுக்கு அறியாத பொருளுக்கு என்ன சொல்லணும் நாம் சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அன்மேனிஃபெஸ்ட்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், நமக்கு தெரியாது, நமக்கு தெரியுது. அதான் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு வார்த்தை இருக்குல்ல, நமக்கு நமக்கு தெரிந்த பொருள்லாம் இருக்குது நமக்கு. தெரியாது. அதான், அதாவது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொன்னால் இதுக்கும் பொருத்தம் தானே. நாம் பார்த்து தெரிந்து கொண்டவே தான். இப்போ நீங்கள் இன்னொன்று சொல்கிறோம், உங்களுக்கு இப்போ கல்வியிலே கூட பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்து அறிந்து கொண்டது என்று இருக்குது, நாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேட்டு அறிந்து கொண்டது அல்லது பாடத்தை அறிந்து கொண்டு இருக்கு இல்லையா, அது நிறைய. அந்த காலத்தில் நாங்கள் இங்கே தான் படித்தேன், ஹைஸ்கூல் படித்தேன். அங்கே படிக்கிற பொழுது ஆலந்தை பற்றி வந்தது, யூரோப் கண்ட்ரி ஆலந்தை பற்றி வருது. அது அங்கே கப்பல் தொழிலாக இருக்குதெல்லாம் பெருசாக எழுதிக்கிறாங்க. நாம் அதை சும்மா படித்து வச்சோம், அவ்வளோதான். அது எங்கேயோ ஆலந்து எங்கே இருக்குன்னு தெரியாது, என்ன பண்ணுன்னு தெரியாது, படித்து வச்சுட்டோம். ஆனால் ஆலந்துக்கு போகிற ஒரு வாய்ப்பு எனக்கு வந்தது. அங்கே போனால் வாங்க சார் கப்பல் கட்டுறது தான் பார்க்கலாம் அழைச்சி போகிறாங்க. அப்போ தான் ஹைஸ்கூலில் படித்தோம் இல்லையா ஆலந்தை பற்றி என்றால், அங்கே படித்தது வாய்ப்பு இருப்பதாலே பார்த்தோம். அது மாதிரி எத்தனை பொருள் வாய்ப்பு இல்லாமல் பார்க்காம போடுறோம், எத்தனை பொருள் பார்க்காம போகிறோம், நம்ம பார்க்கணும் இல்லையா. அதனால் பார்த்து அறிந்து கொள்ளுதல் கேட்டு அறிந்து கொள்ளுதல் பொருளை தெரிந்து கொள்கிறோம். கேளாதது எவ்வளவுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. கற்றது கைமண் அளவு தான், கல்லாதது உலகளவு என்று சொன்னாங்க. அதனால் பொருள் இருக்கலாம், அதுக்கு சொல் அவசியம் இல்லை. ஆனால் சொல் இருந்தால் அதற்கு பொருள் இருக்கும்னா. இப்போ என்ன சொல்கிறார், 5 எழுத்து நீங்கள் சொல்கிறீங்களே, எழுத்துக்கள் எல்லாம் அழியும் எழுத்தல்லவா என்று அவர் பொத்தாம் பொதுவாக கேட்குறான் சீடன். நீ சொல்கிறது சரிதான்ப்பா, அழியும் எழுத்து என்றால் என்ன என்றால் அழிகின்ற பொருளை சொல்லுகின்ற எழுத்துக்கள் அதெல்லாம். அழிகின்ற பொருளை சொல்லுகின்ற சுட்டுகின்ற எழுத்துக்கள்லாம் அழிந்து போகும். ஆனால் 5 எழுத்து அப்படி அல்ல, அழியாத விஷயத்தை சொல்லுது, சுட்டுதல்லவா. பெருமானை சொல்லுகிறது, அவனுடைய அருளை சொல்லுகிறது, ஆன்மாவை சொல்லுதுன்னு சொன்னால் இதெல்லாம் அழியாதவை. எனவே என்ன சொல்ல, உற்ற குறி அழியும். குறி என்றால் அடையாளம் அர்த்தம். எழுத்து என்பது ஒரு பொருளை குறிப்பதற்கு அந்த சொல்லுடைய அடையாளம் தான். அது அந்த சொல்லே பொருள் அல்ல, நல்லா நமக்கு தெரியும். குருஞான சமுதர் பாடுற மாதிரி, நெருப்பென்றால் வாய் சுடுமோன்னு கேட்டார். நெருப்புன்னு சொன்ன வாய் சுடுதாப்பா அவனுக்குன்னா பொருள் வேறுதான், சொல் வேறுதான். எனவே அந்த சொல் ஒரு அடையாளம் தானே தவிர, ஏன் அடையாளம் சொல்கிறோம் என்றால் நாம் பார்க்கலாம், இங்கே சொல்கிறோம். இலக்கணத்தில் ஒலி வடிவம் வரி வடிவம் 2 உண்டு எழுத்துக்கு. எழுத்து என்று சொன்னாலே அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு எழுத்துன்னா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எழுதியிருக்காங்க சில பேர், எழுதப்படுவதாலே அது எழுத்து என்று எழுதியிருக்கிறாங்க. அது தவறான விளக்கம். எழுதப்படுவதால் எழுத்து என்று சொன்னால் அல்ல, அவங்க எழுத்து என்று சொன்னால் எழுப்பப்படுவதால் எழுத்துன்றாங்க. ஒலி எழுப்பப்படுவதால் தான் எழுத்துன்றாங்க. அது என்ன, அந்த ஒலி மிக முக்கியம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அந்த மொழி தெரியாதவர்கள் கூட, இப்போ அது முக்கியமாக திரைப்படம் மூலம் பார்த்தீங்கன்னா, நாடக நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம தமிழ் நடிகர்களாக வரல, யாரோ வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மொழியில் எழுதி வச்சுக்கிறாங்க. அவங்க மொழியில் எழுதி வச்சுட்டு தமிழ் மாதிரி பிரமாதமாக படிக்கிறாங்க இல்லையா. அவன் தமிழாக படிக்கிறான், அவங்க மொழியில் விடுறாங்க. வரி வடிவமாக அவங்க எழுதிக்கிறாங்க.
இப்போ ஆங்கிலத்தில் அம்மான்னு எழுதலாம், ஏஎம்எம்ஏன்னு பட்டால் அம்மா தான், ஆனால் அம்மானு படிக்கலாம். அவன் தமிழ் அல்லது, அவன் வரி வடிவம் மாறுது இல்லையா, அதான் சொல்கிறாங்க இலக்கணத்தில். ஒலி வடிவம் மாறாது. ஒலி வடிவம் தான் மொழியை ரீட்டைன் பண்ணும் அல்லது அர்த்தத்தை ரீட்டைன் பண்ணும். வரி வடிவம் மாறிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் அம்மானு இங்கிலீஷில் எழுதலாம், தெலுங்கில் எழுதலாம், எதில் வேணாலும் அம்மானு எழுதலாம். படிக்கிற பொழுது அம்மான் தான் படிக்க முடியும். அதை மாற்றி படித்தாதான் பொருள் மாறி போகும், ஒலி அல்ல. எனவே உற்ற குறி அழியும்னார். குறி என்றால் அடையாளம் அழியலாம். அது தமிழில் எழுதுவது வேறு மொழியில் கூட எழுதலாம், அடையாளங்கள் மாறலாம். ஓதுங்கால் பாடைகள்னா பாஷைன்னு அர்த்தம். பல பாஷை இருக்குது, ஒன்றா ரெண்டா, எத்தனை ஆயிரக்கணக்கான மொழி. ஆயிரக்கணக்கான மொழியிலே ஒரே மாதிரியாக சொல்கிறான். ரோஜான்னு சொல்கிறான், அவன் ரோஸ் சொல்கிறான், பார்க்குறோம் இல்லையா. தண்ணீருக்கு எத்தனை சொல்லு வச்சுருக்கணும். தமிழ்லேயே வெள்ளம்னு இருக்குது, அது மலையாளத்தில் வெள்ளம் தான் சொல்கிறாங்க, நாம் சொல்கிறது கிடையாது. வெள்ளம்னா பெரிய வெள்ளத்துக்கு நாம் சொல்கிறோம். தண்ணீர்னா வெள்ளம் தான், வெள்ளம் கொண்டு வா அப்படின்றான். சுடு வெள்ளம் வேண்டுமான்னு கேட்குறான் இல்லையா. அவன் வெள்ளம்னு வச்சுட்டு இருக்கிறான். அது வாட்டர்ன்றாங்க, நீலுன்றாங்க, ஒவ்வொரு மொழி கொண்டு ஒன்று இருக்கு இல்லையா. குறி அடையாளம், குறி மாறலாம், உற்ற குறி அழியலாம் பாஷைகளில். ஆனால் சற்றும் பொருள்தான் செழியாது. கெட்மீசம் வாட்டர்னு சொன்னால் தண்ணீர் தான் கொண்டு வரான், ஏன்னா புரிஞ்சுக்கிறான் இல்லையா பொருள் இல்லையா. வாட்டரா அது என்னன்னு கேட்கலையா, அவன் தெரிஞ்சுக்கிறான் இல்லையா வாட்டர்னா. அதுபோல் சொல்ல நீங்கள் எந்த மொழியை கேட்டாலும் பொருள் மாறுவது கிடையாது, கொண்டாந்து வைக்கிறான் இல்லையா. சற்றும் பொருள்தான் செழியாது என்றால் அஞ்செழுத்துடைய பொருளாக இருக்கின்ற அது மாறாது, எனவே அந்த எழுத்தும் அழியாதுன்னு அர்த்தம். சரி, வான் என்பது ஏற்புழிக்கோடலால் மேலே வெளியாயிற்று. அதாவது வான் என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல் இடத்திற்கேற்றாற் போல பொருள் மாறுபடும். வானுலகம்னு சொல்கிறோம். வானுலகம் என்று சொன்னால் பொதுவாக தேவர் உலகம்தான். இந்திரன் இருக்கின்ற தேவருலகத்தான் வானுலகம்னு சொல்லணும். ஆனால் தேவாரங்களில் வானுலகம் வருது வச்சுங்களேன், வானுலகம் என்று வந்தால் அது சிவலோகம்தான். தேவராவத்தில் சொன்னால் இந்த அளவு கிடையாது. இந்திரனாக ஆழ்வார்லாம் வருது, அது வேறு. அதை நேராக தேவர் உலகம்னு சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். பொதுவாக தூயவின் ஏறலாகும், துளைக்கில் நல் மலை தொடுத்தால் தூயவின் ஏறலாகுன்னு வருது இல்லையா. விண்ணுன்னு சொல்லாமல் தூயவின்ற, தூயவின் என்றால் சுத்தமான வானம் என்றால் அது பெருமானுடைய சிவலோகம்னு பார்க்குறோம். அதே மாதிரி வான் சிறப்பு என்று சொன்னால் அங்கே வான் என்பது மழையின் அர்த்தம். வானத்திலிருந்து வருவதாலே அது மழை என்ற அர்த்தம். வான் என்றால் உயர்ந்த என்று ஒரு அர்த்தம். இப்படிலாம் நமக்கு அந்த வான் என்ற சொல்லுக்கு இடத்திற்கு தகுந்தாற் போல பொருள் உண்டு. ஆனால் இங்கே என்ன பண்ணார் பாட்டில், வானில் எழுத்து ஒன்றுன்னார். வானத்தில் எங்கேயா எழுத்து இருக்குது அப்படின்னா, பறவெளியிலே, பறவெளி இருக்கு இல்லையா, பெருமானுடைய பறவெளியில்தான் எழுத்துக்கள் பிறக்கின்றன. நம்முடைய கொள்கை அது தெரிந்த விஷயம்தான். தேவாரத்திற்கு ஏன் திருச்சிற்றம்பலம்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம், ஏன் முடிக்கிற பொழுது திருச்சிற்றம்பலம் முடிக்கிறோம் என்றால், தேவாரத்தில் வருகின்ற எழுத்துக்கள் எல்லாம் இந்த உலகம் அல்ல, இந்த ஆகாயத்திலிருந்து வரல. அதெல்லாம் பெருமானுடைய அருள்வெளியிலே இருந்து வந்தவை. அருள்வெளியிலே வந்து யாருக்கு கேட்டது? அருளாளருக்கு மட்டும்தான் கேட்டது, நமக்கு கேட்கிறது கேட்காது, அருளாளருக்கு தான் கேட்குது. எனவே அங்கே இருந்து வருகின்ற எழுத்துக்கள் எல்லாம் சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம் என்றால் தகராகாசம், சிதம்பரம் சொல்கிறேன் இன்னைக்கு இங்கே, அதுதான் அங்கே இருக்குது. அங்கே இருந்து வருவதாலே அது உயர்ந்த வான எழுத்து. அது வேறு எழுத்து அங்கே கிடையாது. பெருமானுடைய அருள் வெள்ளத்தினாலே வருகின்ற எழுத்துக்கள் அல்லவா, அது அருள்வெளி. அங்கிருந்து வருவதாலே நாம் அதை திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி தோடுடைய செவியன் என்று ஆரம்பிக்கிறோம். அதனால் இதெல்லாம் மேலே ஏற்புழி கோடலால் அப்படின்னா, வான் என்ற சொல்லை இங்கே இங்கே எந்த அர்த்தத்தில் கொள்ளலாம்? மழைன்னு கொள்ள முடியாது, தேவர்களும் கொள்ள முடியாது. ஏற்புடி என்றால் இந்த சொல்லுக்கு இங்கே என்ன அர்த்தம்? கான்டெக்ஸ்டுவல் மீனிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த கான்டெக்ஸ்ட் என்ன? வான் தான் சொல்லு காமன் தான், ஆனால் அதுக்கு என்ன கான்டெக்ஸ்ட், என்ன சொல்கிறாங்க என்றால், இந்த இடத்துல இடம் இடம் ஏற்ற இடம், இடம் சுட்டி பொருள் விளக்குகின்றாங்க இல்லையா. அதுபோல் எந்த இடம் என்று சொன்னால் வானிடம் என்று சொன்னார். வானில் எழுத்தொன்று கண்டறிவார் இல்லை என்று ஏற்புழி கோடலால் மேலை வெளியாயிற்று. மேலை வெளின்னா அங்கே அருள் வெளின்னு அர்த்தம். இங்கே கூட சொல்லிடுவோம். அப்போ இன்னும் எழுதுறாங்க, மேலை வெளியாவது விந்து என்று எழுதுறாங்க. நாதம் விந்து வருது இல்லையா, அந்த விந்து இங்கே விந்து என்பதற்கு சுத்தமாயின்னு அர்த்தம். சுத்தமாயிலே தோன்றுகின்றவையெல்லாம் பெருமான் சுத்தமாயினாலே அவற்றை தோற்றுவிக்கிறான்
என்று பார்க்கிறோம். நான் எழுதுனா இல்லைன்னு தெரியல. விந்துன்னு பொதுவாக போட்டோம். சுத்தமாயில்